வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒன் பீஸ் சாப்டர் 1119 ஃபுல் ஸ்பாய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட நேம் என்னன்னா எமித். சாப்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எக்கேடோட லெபார்டரியில் காக்கோ காமிக்கிறாங்க. காக்கோ அந்த பபுள் ஷீல்டில் இப்போ மாட்டின்னு இருக்கான். அங்கேருந்து ஸ்டூசி காக்கோ ரிலீஸ் பண்ணிடுறான். ஆனால் காக்கு இப்போ ஸ்டூசி மேலே இன்னமுமே கடுப்பாக தான் இருக்கா. இப்போ காக்கு ஸ்டூசி கிட்ட என்ன சொல்கிறான்னா நீ லூசி வரத்துக்குள்ளே போயிடு அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு சொல்கிறான். அதே மாதிரி ஆறா மாதிரியும் வரான் காக்கு. இப்போ அப்படியே எக்ஹெட்டோட லெபார்டரியிலேருந்து கட் பண்ணிட்டு எக்ஹெட்டோட ஷோர் கிட்ட வராங்க. அங்கே ஜெயின்ஸ் தப்புன்னுக்காங்க. ஏன்னா இப்போ என்ன நடந்துருக்குதுன்னா போன சாப்டர்ல போனியும் நிக்கா மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பா தெரியுமா. அதை பார்த்துட்டு இப்போ ஜெயின்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷாக்கு. எப்படி சேர் பண்ணியிருக்காங்க போனியும் லூஃபியும் பார்த்துட்டு. அப்போ மார்ஸ் சொல்கிறான், இது ஒரு ஃபேக் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, டோஷி நோமியோட பவர் இது இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். மார்ஸ் அப்படியே எல்பா ஷிப்பு ஒரு வாயிலேருந்து ஒரு ஃபயர் பிளாஸ்ட் மாதிரி விட்டுட்டு அட்டாக் பண்ணுறான் எல்பாஃபோட ஷிப்பை. அப்போ லூஃபி ஜைஜாண்டிக் பலூன் மாதிரி மாறி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணி அந்த ஷிப்பை அவன் ப்ரொடெக்ட் பண்ணுறான். லூஃபி என்ன சொல்கிறான்னா இவங்களை எவ்வளோ அட்டாக் பண்ணாலுமே எந்த ஒரு ஹார்முமே ஆக மாட்டேங்குது, அவங்க வாட்டுக்கு ரிக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. அதனால இவங்களை ஒரே ஒரு இதுதான் இப்போதைக்கு நமக்கு தப்பிக்கிறதுக்கு இருக்கு. இவங்களை அப்படியே தூக்கி போட்டுருவோம், எவ்வளோ தூரம் தூக்கி போட முடியும் அவ்வளோ நல்லதுன்ற மாதிரி லூஃபி சொல்கிறான். இப்போ லூஃபி ஒரு பிளான் போடுறான். என்னன்னா போனி, சாஞ்சி, ஃப்ராங்கி இவங்க எல்லாருமே சேர்ந்து 3 பேர்ட்டையும் சேர்ந்து கம்பைன் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறான். அப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ சாஞ்சி இன்ஃபிட் ஜாம்பிள் யூஸ் ஹெல்மெட், ஃப்ராங்கி ஸ்ட்ராங் இம்பேக்ட் ரைட்டுன்ற ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறா. அதே மாதிரி போனி நிக்கா நோ பஞ்சுன்ற அவங்க இவங்க 3 பேரும் அட்டாக்கை கம்பைன் பண்ணி லூஃபியோட பேக்கை ஹிட் பண்ணுறாங்க. லூஃபி வழியில் கத்துறான். ஏன்னா இவங்கெல்லாம் ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணனால இப்போ லூஃபி அவனோட உடம்ப இன்னமுமே பெருசாக்குறான். அப்படியே பெருசாக்கிட்டு கம்மு நோ டான் பலூன்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி மார்ஸை அப்படியே ரொம்ப தூரம் தூக்கி போடுறான். அப்படியே ராக்கெட் மாதிரி பறந்து போயிட்டு அவன் ஓஷனுக்கு அந்த பக்கம் போய் உயர்றது அளவுக்கு பவராகவே லூஃபி தள்ளி விட்டான் மார்ஸை. இப்போ மார்ஸ் இல்லாதனால இப்போ இந்த எல்பா ஷிப் செயில் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுது. அப்போ தான் லூஃபி கேட்குறான், உசாப்பு அப்புறம் மற்றவங்களாம் எங்கன்ற மாதிரி கேட்குறான். அப்போ அதுக்கு சாந்தி சொல்கிறான், அவங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அட்லஸ் சாந்திட்டையும் மற்றவங்கள்ட்டையும் சொல்லின்னு இருக்கா. என்னன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சுட்டு போகணுன்ற மாதிரி சொல்கிறா. அது என்னன்றது சொல்கிறதுக்குள்ளே அட்லஸ் லில்லித்திட்ட சொல்லின்னு இருக்கா, யாருக்கு நம்மளோட மூமெண்ட்டெல்லாம் ட்ராக் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அட்லஸ் ஏதோ ஒன்று சொல்லணும்னு வர அங்கேயே பார்த்தா அந்த சீன் கட் ஆகிடுது. அப்படியே கட் பண்ணி அண்டர் வாட்டரில் அந்த ஜெயின்ட் ரோபோட்டை காமிக்கிறாங்க. அது என்ஜின் இருக்கு. என்ஜின் இருக்கனால இப்போ அந்த மெசேஜும் வர ஆரம்பிக்குது. இப்போ வேகா பங்கோட மெசேஜ் கண்டினியூ ஆகிக்குது. அப்போ அவன் சொல்லின்னு இருக்கான் அது ஒரு இன்ஹெரிட்டு, அதை வில்லுன்னு சொல்லிட்டும் சொல்லலான்ற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி இந்த மெசேஜ் யாரை போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான் வேகா பங்க் அந்த மெசேஜில். அப்போ இந்த வேகா பங்கோட மெசேஜுக்கு இன்னும் சில பேரோட ரியாக்ஷன்லாம் காமிக்கிறாங்க. எக்ஹெட்லேருந்து கட்டாக்குடியை அந்த மெசேஜுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி விவியும் மார்கஸையும் காமிக்கிறாங்க. இந்த மெசேஜை அவங்களும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி. இப்போ திரும்ப எக்ஹெட் ஐலாண்டுக்கு வருது. அப்போ யாருக்கு இந்த 5 எல்டர்ஸ் என்ன சொல்கிறான்னா இந்த ஜெயின்ட் ரோபோட்டை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணாதான் முடியும், இல்லைன்னா இந்த மெசேஜ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்குன்னு தனி டிரான்ஸ்மிஷனும் மெமரி ஸ்டோரேஜும் இருக்குது. அதனால அதை மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணாதான் முடியுன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜூபிட்டர் என்ன பண்ணுறான்னா இந்த CP0 ஏஜென்ட்ஸையும் அந்த செரஃபின்ஸையும் இந்த
மெரைன் ஷிப்பில் வந்துட்டு போட்டுடுறான். உடனே திரும்ப வந்துட்டு இப்போ ஜூபிட்டர் வந்துட்டு எல்பாஃப் ஷிப் கிட்ட இப்போ எல்பாஃப் ஷிப் வந்துட்டு உரிய ஆரம்பிச்சிருக்கான். உடனே லூஃபி வந்துட்டு இதை காப்பாற்றணுன்றதுக்காக வந்துட்டு அவன் ஜூபிட்டரை போய் அட்டாக் பண்ணுறான். இவன் வந்துட்டு ஜூபிட்டரை போய் அட்டாக் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு வார்கரி வந்துட்டு அந்த ஷிப்குள்ளே வந்துட்டான். வார்கரி வந்துட்டான்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு லூஃபிக்குமே ஷாக் ஆயிடுது. ஏன்னா வந்துட்டு இவனை அட்டாக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், அவன் வந்துட்டு ரொம்பவே ஹார்டாக இருக்கான், இது ஒரு பெரிய பிரச்சனைன்ற மாதிரி வந்துட்டு லூஃபி சொல்லிட்டு இருக்கான். இந்த வார்கரியை வந்துட்டு வெளில அனுப்பிச்சாதான் உண்டு, இல்லைனா வந்துட்டு இந்த ஷிப்பையே வந்துட்டு அவன் உடச்சிருவான்ற மாதிரி வந்துட்டு போர்கி சொல்கிறான். இப்போ வந்துட்டு போனியை வந்துட்டு காமிக்கிறாங்க. போனி வந்துட்டு இப்போ வந்துட்டு சின்ன பொண்ணாக வந்துட்டு இப்போ ஆயிட்டா நிக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து. அப்போ வந்துட்டு போனி சொல்கிறா, என்னால் திரும்ப இதை பண்ண முடியாது, இந்த ஃப்ரீடம் வந்துட்டு எக்ஸாஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறா. அப்போ வந்துட்டு லூஃபி வந்துட்டு அண்டர் வாட்டர்லேருந்து ஏதோ ஒன்று வந்துன்னுக்குதுன்ற மாதிரி வந்துட்டு பார்க்குறான். பார்த்தா வந்துட்டு இந்த ஏன்ஷியன் ஜெயின்ட் ரோபோட் வந்துட்டு திரும்ப வந்துட்டு இந்த சாப்டரில் வந்துட்டு ஜாய்பாய் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஜாய்பாயோட வாய்ஸ் வந்துட்டு காமிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜாய்பாய் சொல்கிறான், லிசன் எமித், வென் தி டைம் கம் யூ மஸ்ட்ன்ற மாதிரி சொல்கிறான். எமித் வந்துட்டு தி டைம்ன்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே வந்துட்டு இந்த ஜெயின்ட் ரோபோட்டை பார்த்தோன்னே வந்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ வந்துட்டு எடிட்டர் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு மெசேஜில் சொல்கிறான், ரொமான்ஸ் ஆன் த மூவ் ஒன்ஸ் மோர்ன்ற மாதிரி சொல்கிறான். இதோட சாப்டர் வந்துட்டு எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் பிரேக்கு. ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு இதுதான் காமிச்சாங்க. அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ், பை.